வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலான தேர்தல் 2026. ஏன்னா கடுமையான போட்டி இருக்கும், ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய தேர்தலாகவும் அதிமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு சிக்கல் தான். தன்னுடைய தலைமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். கடந்த காலங்களில் 8 தோல்வி, 9 தோல்வி, 10 தோல்வி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி உற்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அரசியல் ஒரு பூஜ்ஜியமாகவே மாறிவிடக்கூடிய ஒரு சூழல் அமைந்துவிடும். அதற்கு எடப்பாடி பழனிசாமியிடம் அளித்து விடுவாரா அப்படிங்கிற ஒரு பார்வை நிச்சயமாக அதனால தான் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது ஒரு மெகா கூட்டணி அமைத்து விட வேண்டும் அப்படின்னு கூட்டணி இயக்கத்தில், கூட்டணி கவலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதிமுகவை கட்டமைக்கக்கூடிய, வலு சேர்க்கக்கூடிய வலுவான இயக்கமாக கட்சி அதிமுக இருந்த சூழலில் இன்னைக்கு வலுவிழந்ததற்கு காரணம் பல கட்ட தலைவர்கள் அதிமுகவில் இருக்கிறாங்க அப்படின்ற சொல்லப்பட்டாலும், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்காமல் தனியாக நின்றாலோ, இல்லை இப்போ தேமுதிக அதிமுகவுடன் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சிறு கட்சிகளை மட்டும் வைத்துக்கொண்டு அதிமுக பலமான ஒரு கூட்டணி அமைக்க நேரிடாமல் போனால், வாய்ப்பு இல்லாமல் போனால் 26 நிச்சயமாக அதிமுக வெல்வது என்பது சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, அந்த கூட்டணிங்கிற விஷயம் தவறானது, மக்களை குழப்புகின்ற வகையில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் வெளிவருகிறது, இது உண்மை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இது முழுக்க அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி இல்லை, எப்பவுமே கூட்டணி இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக தமிழக வெற்றி கழகம் சொல்லலை. மக்களுடைய குழப்பத்தையும், தனக்கு என்ன மெஜாரிட்டி இருக்கிறது, தனக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது, அந்த செல்வாக்கு ஏதாவது குறைந்து விடுமா, அதாவது சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் ஊடகங்கள் செய்தி வரக்கூடிய தகவல்கள் பின்னணியில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பின்னடைவு, ஒரு மைனஸ் ஆகி விடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தது. அதனால் அதிமுகவுடன் கூட்டணி இப்போ இல்லவே இல்லைங்க, எப்பவுமே இல்லைங்கன்னு திட்டவட்டமாக தமிழக வெற்றி கழகம் சொல்லலை. தற்போது ஒரு குழப்ப நிலை தொண்டர்கள் மத்தியிலும் சரி, அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சரி, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியிலும் சரி, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, அதிமுகவுடன் கூட்டணி போகிறாங்க, கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை நம்மளே விதைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தான் இந்த அறிக்கை தமிழக வெற்றி கழகம் கொடுத்தாங்க. ஆனால் 2026 தேர்தலுங்கிறது இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. எப்பவுமே இல்லாத தேர்தல். இந்த தேர்தல் மட்டும்தான் ஒரு விசித்திரமானது. எப்பவுமே ஒரு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாகத்தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவாங்க. அந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக தான் கூட்டணி, இவங்களோட கூட்டணின்னு திட்டவட்டமாக ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அமையும். ஆனால் இது ஒரு விதிவிலக்காக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் 1.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழகத்தில் பரபரப்பை கிளப்பக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 5 முனை போட்டிங்கிறதுனாலையும், திமுக 200 தொகுதிகளை ஜெயிச்சு ஆகணும், மீண்டும் ஆட்சி பிடிக்கணுங்கிற அவங்களுடைய திட்டவட்டமான ஒரு செயல்பாட்டினாலையும், இப்போ புதிய கட்சி தொடங்க இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய வீழ்ச்சியின் காரணமாக கூட ஒரு சரிவை ஏற்பட்டு விடுமோ, அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு, கண்டிப்பாக ஒரு பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். கூட்டணி அமைக்காவிட்டால் அதிமுகவுக்கு நிச்சயமாக பின்னடைவு இருக்கும், அது எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுங்கிறது ஒரு தகவலாகத்தான் பார்க்க முடிகிறது. அது அதிகாரப்பூர்வமாக நம்மளால் சொல்ல முடியாது. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் கூட திமுக இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் அவர்களை திமுக நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல கூட தமிழக வெற்றி கழகம் முயற்சி பண்ணுவதாகவும், அதிமுக விடுதலை சிறுத்தையில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மற்ற கட்சிகள் கூட நம்ம கூட அதிமுகவோட மெகா கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய மனக்கணக்கு போடுறாரு. அந்த மனக்கணக்கு தவறான கணக்கை போயிட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். அவருடைய தலைமையை அதிமுகன்ற பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து, தலைமை பண்பிலிருந்து அவர் நிரூபித்தே ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு தேர்தல் 2026 எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், எடப்பாடி பழனிசாமியை நம்பி அதிமுகவினுடைய கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வருவார்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில்
இன்னும் நிறைய மாதங்கள் இருக்கிறது, 14 மாதங்களுக்கு மேலே இருக்கிறது. இந்த சூழலில் இப்போவே வந்து ஒரு திட்டவட்டமாக இவங்களோட கூட்டணி நம்ம இப்போயே பிரித்து விட முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. காலம் நெருங்கி வருகின்ற போதுதான் அதிமுகவுடன் தமிழக வெற்றிகள் கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, பாஜகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, அதிமுக, பாமக, தேமுதிக இப்படி ஒரு இவங்க கூட்டணி இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல இந்த விஷயம் அமைந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட அதிமுக கூட்டணி வருவதற்கும் வாய்ப்புகளாக மாறிவிடும். ஏன்னா இப்போ ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், எங்களுடைய செல்வாக்கோட தாங்க திமுக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசிகனுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, பாமக, தேமுதிக இப்படி பல கட்சிகள் ஒரு கூட்டணி பலத்தை உறுதி செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட திமுகவிலிருந்து அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகளாக அமைந்துவிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய சூழலில் பரபரப்பை கிளப்பியிருக்கக்கூடிய தமிழக தேர்தல் களம், கூட்டணி களம், யாருடன் கூட்டணி வைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பேச்சு, பெரிய டாக் போயிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்காவிட்டால் அவருக்கு அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்க முடியும். ஏன்னா தற்போது வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரே ஒரு கட்சி தான் அவங்களுடைய கூட்டணியில், தேமுதிக மட்டும்தான் இருக்கிறாங்க. அது போதுமா? அந்த தேர்தல் அவர்களை வைத்து மட்டும் 2026 தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று விட முடியுமானா அதற்கு மிக மிக சாத்தியக்கூறு கிடையாது. பாஜக ஒரு பக்கம், அவர்களும் வேற ஒரு கட்சிகளை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே அவங்க ஒரு கூட்டணி, நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருந்தார்களோ அவங்களும் அப்படியே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கிருந்து பாமக வந்து அதிமுக பக்கம் இழுப்பதற்கும் தாவேகாவை இழுப்பதற்கும் பல வியூகங்களை எடப்பாடி பழனிசாமி போடுறாரு. அந்த வியூகங்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகம் பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிறத இன்னும் சில மாதங்கள் போன பிறகுதான் நம்மளால கணிக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த தலைமை பண்பை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தல், சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல், எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள காத்திருக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் அவரை நிரூபித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கட்டாயம் இருக்கிறது. அந்த கட்டாயத்தை நிறைவேற்றுவாரா? அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக நீடிப்பாரா? அதிமுகவை கட்டமைக்கக்கூடிய, ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில ஈடுபடாமல் பாஜகவிலிருந்து பிரிந்து வந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடி அவர்களை நீக்கிய பிறகு வருகிற 2026 தேர்தலில் இதே செட்டப்பில் ஒரு தனியாக நின்றாலோ இல்லை ஒரு சில கட்சிகளோடு இணைந்து நின்றாலோ அவர்கள் வெற்றி பெற முடியுமா? இல்லை 3 பேரையும் இணைத்து கொண்டு ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடி அவர்களை இணைத்து கொண்டு அதிமுகனுடைய குழப்பத்தை நீக்கி ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து ஒரு இயக்கமாக மெகா சக்தியாக மாறி கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை நின்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.